அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்திலே பணம் இருந்தால் மேன்மை பாராட்டுவார்கள், பதவி இருந்தால் மேன்மை பாராட்டுவார்கள், வாழ்க்கையில எல்லா அந்தஸ்துகளும் இருந்தால் மேன்மை பாராட்டுவார்கள். அநேகரை நாம் அப்படி பார்க்கலாம். நான் நேற்று தினத்தில் கூட சொன்னேன், பணம் வந்தா மனுஷனுடைய மனம் கூட மாறிவிடும். இப்படி அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு பவுல் நன்கு படித்தவன். அப்போஸ்தலர் புத்தகத்திலே சொல்லும் பொழுது கமாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞனுடைய பாதத்திலே உட்கார்ந்து படித்தவன். பதவியிலே அவன் ஒரு போர் தலைவனாக இருந்தவன். ஆனாலும் இது எல்லாவற்றையும் துச்சமாக எண்ணுகிறான். அவனுடைய பிறப்பை குறித்து பிலிப்பியர் நிறுவனத்தில் சொல்லும் பொழுது, நான் எபிரேயன் யூதன் என்று சொல்லி எவ்வளவு மேன்மையாக சொன்னாலும் அதையெல்லாம் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு நாம் அநேக வேளை இதை மறந்து விடுகிறோம். நாம் மேன்மை பாராட்ட வேண்டியது ஒன்று இருக்குமானால் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தான். ஏனென்றால் அந்த சிலுவையிலிருந்து தான் நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையிலே நாம் செபிக்கும் பொழுது முதலாவது சிலுவையை குறித்து கொஞ்சம் தியானிக்கணும். சிலுவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, என்ன அது நமக்கு கூறுகிறது என்று சொல்லி வாசிக்கலாம்.